ஹாய் ஃபேமிலிஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அவங்க ராஜலிக்ஸ் பேசுகிறேன். இந்த விட நீங்கள் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் டே மெயின்ஸ் ரிசல்ட்டு, குரூப் 1 மெயின்ஸ் ரிசல்ட் அப்டேட் தாங்க. ரிசல்ட் ஷெடியூல் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த ரிசல்ட் ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின்ஸ் ரிசல்ட்டு மார்ச்னு போட்டிருக்காங்க. குரூப் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொடுத்துருக்காங்களே, அந்த அப்டேட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, வேறு சேஞ்சஸ் இல்லை. சரிங்களா? ஸோ இதுலேருந்து உங்களுக்கு தெரிய விஷயம் என்னன்னா, உங்களுக்கு கன்ஃபார்ம் மார்ச் குரூப் 1 மெயின்ஸ் ரிசல்ட் வந்துடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க் லிஸ்ட் விட்டுவாங்க, கம்பைன் மார்க் லிஸ்ட்டு சொல்லுவாங்க. அதாவது குரூப் 2 எழுதியிருக்காங்களே அவங்களோட மெயின்ஸ் மார்க்கும் இன்டர்வியூ மார்க்கும் சேர்த்து ஒரு மார்க் லிஸ்ட் வரும். ஓகேங்களா? அந்த ஃபைனல் ரேங்க் லிஸ்ட் இருக்கும் தெரியுமா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க. கவுன்சிலிங்கில் எல்லாருக்குமே வேலை கிடைக்குமா கேட்டிங்கன்னா கிடையாது. அவங்க கம்மல் கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன போஸ்ட் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணி கிடைக்கிறத பொறுத்து தான் இருக்குது. சரிங்களா? குரூப் 2க்கு. ஸோ இது முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா சொல்லப்போனால் இப்போ குரூப் 2 ஃபைனல் ரேங்க் ஃபைனல் இவங்களாம் செலக்ட் ஆகிருக்கான்னு சொல்லி லிஸ்ட் விடுவாங்க தெரியுமா? அதுக்கு அடுத்த நாளே குரூப் 2A மெயின்ஸ்க்கான ரிசல்ட் கொடுக்கறதுக்கும் டிஎன்பிஎஸ்சியால் முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இல்லை ஒரு 1 வீக் டைம் எடுத்து கொடுக்கவும் சான்சஸ் இருக்குது. ஸோ எப்படி இருந்தாலும் இந்த ஃபிப்ரவரிக்குள்ளே குரூப் டேக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு 80% சான்சஸ் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். அவங்க பண்ணலாம், அவங்க நினச்சா பண்ணுற முடியும். இதுக்கப்புறம் உங்களுக்கு பண்ண அவசியமே இல்லை. ஓகேங்களா? அதேமாரி குரூப் 1 மெயின்ஸ் ரிசல்ட் அவங்க மார்ச் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. ஸோ மார்ச் மாதம் கொடுத்தாங்கன்னா அவங்க அதை அழகாக ஸ்மூத்தாக கொண்டு போகல. செகண்ட் வீக்லேருந்து கொடுத்தா கூட அவங்க அழகாக அதை ஸ்மூத்தாக கொண்டு போய் முடிக்க முடியும். குரூப் 1 அதை ஆல்ரெடி சொன்ன ஒரு 20 to 30 ஒர்க்கிங் டேஸ் தேவைப்படும் அவங்களுக்கு, அவ்வளோதான். குரூப் 1 மெயின்ஸ் ஃபுல்லாக ப்ராசஸ் முடிக்க, மெயின்ஸு ரிசல்ட் விட்டு இன்டர்வியூ நடத்தி அதுக்கப்புறம் அதுக்கான இதேமாரி கம்பைன்டு மார்க் லிஸ்ட் விட்டு மெயின்ஸ் மார்க்கும் இன்டர்வியூ மார்க் விட்டு அதுக்கப்புறம் கவுன்சிலிங் வச்சு அதுக்கப்புறம் ஃபைனல் அப்டேட் கொடுத்து, ஓகேங்களா? அதுக்கு அடுத்த ஒரு 4 இல்லை ஒரு 2 டேஸ் கேப்பில் நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுக்க சான்சஸ் அதிகம். இதுதான் குரூப் 1க்கான ப்ராசஸ். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணால் அடுத்த நீங்கள் கேட்பீங்க குரூப் 2க்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் நம்ம கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? ஸோ தயவு செஞ்சு விட்டுறாதீங்க, ஃபுல் எஃபர்ட் போட்டு படிங்க. ஓகேங்களா? நம்மக்கிட்ட கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் 1 ஃபிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ், குரூப் 2 ஃபிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரொம்ப தீவிரமாக கொண்டு போயிட்டுருக்கோம். ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் 4 கோர்ஸ் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. பை ஃபேமிலி கல்வி பெஸ்ட். டைம் வாட்ஸ் போட்டிங்கன்னா 9600819370 வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன்.